வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலீட்டாளர்கள் மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 8 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. சென்னை தரமணியில் செமிகண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம். சென்னை சிறுச்சேரியில் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் நோக்கியா ஆலை அமைக்கவும் ஒப்பந்தம் கையெழுத்து. புதிய அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வர வேண்டுமென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு அதிகம் என்றும் பெருமிதம். திருச்சி என்ஐடியில் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு தொடர் போராட்டம். 13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாணவ மாணவிகள் கோஷம். மதுரையில் திமுக மாவட்ட செயலாளர் கோ. தளபதி வீட்டின் முன்பு தீக்குளித்து கட்சி நிர்வாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை. வடக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும். அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அந்தியூர், தரங்கம்பாடி, நாகை ஆகிய பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 2ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்வளத்துறை எச்சரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் விடுபட்டவர்களுக்கு இன்று குடற்புழு நீக்க மாத்திரைகள் விநியோகம். பள்ளி, கல்லூரிகள், பொது இடங்களில் அரசு ஊழியர்கள் விநியோகம் செய்கின்றனர். சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடைபெறுவதை ஒட்டி இன்று முதல் வரும் 1ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம். போர் நினைவிடம், உழைப்பாளர் சிலை மற்றும் ஈவிஆர் சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்து காவல்துறை அறிவிப்பு. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டின் கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கப்படும் என்பது அராஜகம். திருவண்ணாமலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சாடல்.
விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவதை விரைவில் எதிர்பாருங்கள். செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி பதில். விரைவில் எதிர்பாருங்க. சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீது இன்று தீர்ப்பு. ஜாமீன் வழங்க சிபிஐ மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஜாமீன் நிபந்தனையை தளர்த்த கோரி அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. திருச்சி காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி சாட்டை துரைமுருகன் தாக்கல் செய்த மனு. அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராக கால அவகாசம் கோரிய நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று மீண்டும் விசாரணை. முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்றும் நாளையும் 1105 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. திருவாரூர் வணிக வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,40,000 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல். தான் லஞ்சம் வாங்கவில்லை என இணை ஆணையர் போலீசாரிடம் கெஞ்சல். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களிடம் பணம் கேட்கும் தீட்சிதர்கள். தட்டி கேட்ட பெண்ணை தரக்குறைவாக பேசி அவமானப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட பெண் போலீசில் புகார். நீங்க வெறும் வெள்ளை பேப்பர்ல எழுதுறீங்க, இதெல்லாம் நீங்க மக்களுக்கு செய்யற துரோகம் அப்படின்னு சொன்னேன். நீர் ஆதார உரிமைகளை பாதுகாப்பதற்கு தென்னந்திய அளவில் விவசாயிகள் குழு அமைக்க முடிவு. தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தகவல். 2 மாதங்களுக்குள்ளாக கர்நாடகம் தமிழ்நாடு இடையே இந்த மேகதாட்டு அணையின் பாதிப்புகளையும் பேரழிவையும் எடுத்துரைத்து ராசிமணல் அணை கட்டுவதால் கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய பயன் குறித்து விரைந்து மாண்டியாவில் கூட்டம் நடத்துவதற்கு முடிவெடுத்திருக்கிறோம். கர்நாடக அரசு மாதாந்திர நீர் பங்கீட்டினை வழங்காததை திமுக அதிமுக இரு கட்சிகளுமே கேட்கவில்லை. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு குற்றச்சாட்டு. விட்டாங்களா எங்கேயாவது அவங்க இல்லை உடலேன்னு இந்த அரசாங்கம் யாராவது கேட்டாங்களா? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதும் கேட்கல. இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது நான் 1 லட்சம் கோடி நஷ்டஈடு கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன். வேளாங்கண்ணி திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு நாகை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் பொதுமக்கள் கடும் அவதி. தூத்துக்குடி அருகே நடைபெற்று வரும் மணல் கொள்ளையால் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு. துணை போக்கும் அரசு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க பண்டாரவிளை கிராம மக்கள் கோரிக்கை. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் போலி மருத்துவர் கைது. தொடர் புகாரின் பேரில் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. பழனியில் நடைபெற்று வரும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு கண்காட்சி இன்றுடன் நிறைவு.
கடைசி நாள் என்பதால் ஏராளமான பக்தர்கள் பார்வையிட வருகை தருவார்கள் என எதிர்பார்ப்பு. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கொடி ஏற்றப்பட்டதை தொடர்ந்து ஆவே மரியா என முழக்கமிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பிரார்த்தனை. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி பேராலயத்தில் 52வது ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பிரார்த்தனை. தேனி, தூத்துக்குடி, மதுரை பகுதிகளில் உள்ள ஆரோக்கிய மாதா ஆலயங்களில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆண்டு திருவிழா. திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு. மதுரையில் விநாயக சதுர்த்தியை ஒட்டி சமூக ஆர்வலரின் கைவண்ணத்தில் உருவாக்கியுள்ள பனை விதை விநாயகர். பனைமரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடவடிக்கை. கிருஷ்ணகிரி அருகே 14 கிராமங்கள் ஒன்று சேர்ந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்திய கோவில் திருவிழா. மாவிளக்கு எடுத்து வந்து மாரியம்மன், செல்லியம்மனை வழிபட்ட திரளான பெண்கள். தஞ்சாவூர் அருகே நாட்டு பிள்ளையார் செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி முளைப்பாரி ஊர்வலம். செண்டை மேளம் முழங்க சீருடை போல் சேலை அணிந்து முளைப்பாரி சுமந்து வந்த திரளான பெண்கள். இந்திய சீன எல்லையில் நிலவும் வேறுபாடுகள் மற்றும் அத்துமீறல்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல். இஸ்லாமாபாத்தில் வருகிற அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள வேண்டும் என அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்தது பாகிஸ்தான். இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6000 டன் எடை கொண்ட கப்பல் கடற்படையில் இணைப்பு. பிரதமர் நரேந்திர மோடி இன்று மகாராஷ்டிரா பயணம். பால்கரில் 76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வத்துவான் துறைமுக திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். இன்று பாஜகவில் இணைகிறார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் மூத்த தலைவர் சம்பாய் சோரன். டெல்லியில் பாஜக முக்கிய தலைவர்களை சந்தித்து தன்னை கட்சியில் இணைத்துக் கொள்கிறார். குஜராத்தில் கொட்டி தீர்த்த தொடர் கனமழையால் சாலைகளில் தேங்கி நிற்கும் மழைநீர். குடியிருப்புகளிலும் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் 33 சதங்கள் விளாசி இங்கிலாந்து அணி வீரர் ஜோ ரூட் சாதனை. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் அதிரடியாக சதமடித்து அசத்தல். நடிகர் தனுஷ் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தின் முதல் சிங்கிள் இன்று வெளியீடு. படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.